வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் சுரேஷ். பழைய இதுக்கு முந்தி நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்றைக்கி நாம் என்ன கீ பார்க்க போகிறோம், ஷார்ட்கட் கீ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் கீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே கீபோர்டில் 1 2 3க்கு மேலே இருக்கும். F1 F2 F3 F4 F5 இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன தெரியுமா? யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கீ பார்த்திங்கன்னா F1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா விஷயத்துக்கும் F1 அப்படி எழுதுனாலே ஹெல்ப். எக்ஸலில் F1 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். எக்ஸல் ஹெல்ப், ஏதாவது ஒரு ஹெல்ப், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சம்மை பற்றி தெரியல அப்படின்னா சம்மை பற்றி என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சம் ஃபங்க்ஷன் வரும். சம்மை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். சம்முன்ற வார்த்தைகள் வரதெல்லாம் வரும். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப்ஃபுல் ஐலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் அதை F1 அழுத்தி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். F1க்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா F2வோட ஃபங்க்ஷன் கீயோட வேலை என்ன? இப்போ ஒரு செல்லை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா மவுஸால் டபுள் கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் F2 போய்ட்டு ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். F2 எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்த கீ என்ன? F3 பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஒரு செல்லுன்னு நீங்கள் பல செல்லை செலக்ட் பண்ணி நேம் கொடுக்கலாம். அந்த நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நேமில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் வேறு எங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? F3 அழுத்தணும். F3 அழுத்திங்கன்னா பார்த்தீங்களா, இது நான் 1ன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா வரும். என்டர் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும். இந்த நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி பேஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நேமை மாற்றினீங்கன்னா அந்த நேமு இங்கே ஃபார்முலா மாதிரி இருந்ததால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஒரு ஷீட்டில் இல்லை, நீங்கள் எல்லா ஷீட்லேயும் வந்து நீங்கள் இந்த நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தர் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். F3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா F4 எதுக்கு? F4 பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன். ரிப்பீட் என்ன? ஏதாவது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த செல்லுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ இதே கலர் வந்து நீங்கள் வேறு எங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் போய்ட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துச்சிங்கன்னா இது மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அதை F4 யூஸ் பண்ணிக்கலாம். அது ரீடூ. ஓகேங்களா? அடுத்த கீ பார்த்தீங்கன்னா F5. ஃபங்க்ஷன் கீஸில் F5 மேலே இருக்கும். F5 இது கோ டு நீங்கள் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். Ctrl+G போட்டால் கோ டு போகும். அதை விட உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி பார்த்தீங்கன்னா F5 கோ டு அப்படி ஒரு விண்டோ. கோ டுனா என்ன? எந்த இடத்துக்கு போகணும், எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணுன்னா எந்த விஷயங்களெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் போய் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியான வழி. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? கோ டு இப்போதைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுங்க. கோ டுனா இதில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது F6. அதுனா ஜூம் செலெக்ஷன் டு செலக்ட் ஜூம் இன் விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஜூம் பார்த்துருப்பீங்க. இந்த கார்னரில் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இங்கே மேலே இருக்கிற மெனூஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெனூஸ் கீழே இருக்கிற இந்த ஒவ்வொரு ஐக்கானுக்கும் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்கள் F6 எடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் ஆகிருக்கும். அப்போது டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜூம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். ஈஸியாக ஜூம் போகலாம். அதே மறுபடியும் F6 அடிச்சிங்கன்னா நீங்கள் மெனு செலக்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ டேப் அடித்து அழகாக நீங்கள் மேலே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மவுஸே இல்லாமல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ எஸ்கேப் அடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போது அதுக்கு தான் F6 யூஸ் ஆகும். இந்த கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கீ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப பரவாயில்ல. இந்த கீ நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா F7 பார்த்தீங்கன்னா வேர்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா
ஸ்பெல் செக், ஏதாவது நம்ம ஸ்பெல் செக் பண்ணணுமா அப்படின்றது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுரேஷ்ன்றது ஒரு நேமு, அது செக் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் இக்னோர் கொடுத்துக்கலாம், இக்னோர் ஆல் கொடுத்துக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா F7 யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து என்ன, F7க்கு அப்புறம் F8 ஆங்கர் அண்ட் ஹைலைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை செலக்ட் பண்ணோன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி ஏரோ மார்க்கை பிடிச்சி இப்படிலாம் போட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா F8 அப்படின்னு ஒரு கீ எழுதிட்டு நீங்கள் எதுவுமே பிடிக்காம ஏரோ மார்க்கை மட்டும் பிடிச்சி அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் F8 எடுத்திங்கன்னா அப்படியே வச்சு காப்பி பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை ஏரோ மார்க் கொடுத்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா F8ஓட வேலை அதுதான். ஓகேங்களா? என்ன ஈஸியாக இருக்குங்களா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம்? ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா F9 ரீகால்குலேட் ஃபார்முலா கால்குலேஷன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் போட சொல்ல, சம் போட சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கால்குலேட் ஆகிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஃபார்முலாவில் நீங்கள் போய்ட்டு கால்குலேஷன் ஆப்ஷனில் மேனுவல்னு வச்சுட்டிங்கன்னா அது வந்து கால்குலேட் ஆகாது. அப்போது மேனுவல் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் கால்குலேட் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் F9 அழுத்தினீங்கன்னா அது கால்குலேட் ஆகும். இது வந்து ஒரு தனி வீடியோவில் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா F10 ஆக்டிவேட் மெனு பார். ஆக்டிவேட் மெனு பார்னால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எப்படி மெனு பாரை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F10 அப்படி பண்ணால் மெனு பாரை ஆக்டிவேட். FH பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், அது லெட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா F ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து F10 யூஸ் பண்ணி என்னென்ன மெனு பார் வேணுமோ ஈஸியாக மவுஸ் பிடிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். F10 இப்போது ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணோம், என்ன பண்ணுவீங்க, டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு இன்சர்ட் போய்ட்டு ஒரு சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. அது போல் சிம்பிளாக சும்மா ஒரு டம்மி டேட்டா மாதிரி போட்டு நீங்கள் F11 கொடுத்தீங்கன்னா ஒரு பார் சார்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த பார் சார்ட்டில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ ஈஸியாக மாற்றி அது பண்ணிக்கலாம். நீங்கள் போய் எல்லாம் தேடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது F11 பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ சார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா F12 சேவ் ஆஸ். இப்போ இதே ஃபைலை வந்து வேறு ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, F12. ஓகேங்களா? F12 கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ கேட்கும். நீங்கள் இந்த ஃபைலை வந்து இன்னொரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, F1 to F12 ஈஸியாக சேவ் பண்ணிட்டோமா? ஈஸியாக இருந்ததா இந்த ஃபங்க்ஷன் கேஸ் எல்லாம்? புரிஞ்சுதுங்களா? புரியலனா மறுபடியும் பாருங்கள். டவுட் இருந்ததுனாலோ கமெண்ட்ஸ் இருந்ததுனாலோ என்ன ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். இல்லை புரியலைன்னா அதுக்காகவும் கமெண்ட் போடுங்க. மறுபடியும் என்னோட முயற்சி பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச லெவலுக்கு நான் ஈஸியான கமெண்ட்ஸ் எல்லாமே போடுறேன். ஈஸியாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுறேன். ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் சுரேஷ். ரொம்ப மிக்க நன்றி.